சரி மக்களே, நாங்கள் வந்து ட்ரிப்பு போகல, கிரிக்கெட் விளையாட போகிறோம். இவருக்கு பேட்டெல்லாம் எடுத்து வச்சிட்டோம், பால் மட்டும் வாங்கணும். அங்கே போய் வாங்கிட்டு நாங்கள் கிரிக்கெட் விளையாட போகிறோம். 2 லிட்டர் பால் உங்களுக்கு மட்டும் ஊற்றுறோம். காப்பி தூள் தான் வேணும். காப்பி தூளா? போட்டு காப்பி வச்சு தான் வரேன். தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நான் காமெடி பண்ணாத. வணக்கம் மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா 10 மாதத்துக்கு அப்புறம் மீண்டும் ஒரு ட்ரிப் ஆர்கனைஸ் பண்ணிட்டோம். ஸோ இந்த முறை மீண்டும் ஒரு கேரளாவுக்கு தான் போக போகிறோம். ஸோ ஈச்சனாரியில் வச்சு சின்னதாக ஒரு பூஜை போட்டு கிளம்ப போகிறோம். போட்டுருமா பூஜை? ஸோ 3 மணிக்கு ஒரு 4 மணிக்குள்ளே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறது. 7 மணி தான் கிளம்பணும். கிளம்பி கோயம்புத்தூர் வந்து கோயம்புத்தூரில் நாங்கள் நைட்டுக்கெல்லாம் உட்காந்து சப்பாத்தியும் புளி சாப்பாடும் ரெடி பண்ணி ப்ளஸ் நாங்கள் கடையிலே சாப்பிட்டு நைட்டு விடிய உட்காந்து போட்டணும் கட்டி மணி 3 மணி ஆயிடுச்சு. ஆனால் நாங்கள் டைம் ஃபிக்ஸ் பண்ணதே 6 மணிக்கு அடிவாரத்தில் இருக்கணும்னு பண்ணோம். ஆனால் இங்கேருந்து நாங்கள் கிளம்புனதே மணி 6 மணிக்கு கோயிலேருந்து. விளாக் மாதிரி எடுக்கலாம், ஒரு மூவி ஷார்ட் ஃபிலிம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஜிகே ரெடி பண்ணான். கடைசியில் அவனும் கோட்டை விட்டுட்டான். ஆனால் இந்த ட்ரிப்பை ஆர்கனைஸ் பண்ணுறது சாதாரண விஷயம் இல்லை. 4 பேர்த்த கேட்கணும், அதில் இந்த டேட் எனக்கு ஒத்து வராதும்பாங்க, இன்னொருத்தர் பட்ஜெட்டு எனக்கு கட்டுப்படி ஆகலம்பாங்க. ஆனால் இந்த ட்ரிப்பை நாங்கள் முதல்ல ஆரம்பித்தது ஒன் டே ட்ரிப்பாக பெங்களூரு பக்கத்தில் இருக்க அந்த ஃபால்ஸ் போய் பாட்டு வரலாம் அப்படி தான் பிளான் பண்ணோம். சரி அவத்த பக்கம் மைசூர் தானே, அவத்த போயிட்டு வந்துடுவோம், வீட்டிலேருந்து புளிசோறு கட்டிட்டு போயிட்டு ஒரு வேளை டிஃபனாக அங்கேயே முடிச்சிட்டோமா நமக்கு பட்ஜெட் கொஞ்சம் கம்மியாகும் அப்படி சொல்லி பிளான் பண்ணி அது ஒரு இது பிளான் பண்ணோம். சரி நைட்டுக்கு சப்பாத்தி சுட்டுறதுக்கு விட்டு அதையும் பிளான் பண்ணோம். இப்படி பட்ஜெட் ட்ரிப்பாக பிளான் பண்ணி ஒரு 3 நாள் ஆச்சு. 3 நாளுக்கு பெட்ரோல் இதெல்லாம் கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 10,000 மேலே இருந்துச்சு. சரி இவ்வளோ கொடுத்து அங்கே போகிறதுக்கு நம்ம இங்கே ஏதாவது லோக்கல்லே பண்ணுவோம், கோயம்புத்தூர் பக்கத்துலேருந்து ஒரு 1 டே போயிட்டு வர மாதிரி ஏதோ பிளான் பண்ணுவோம். சரி இல்லாட்டி கொடைக்கானல் போகலான்னு பார்த்தோம். கொடைக்கானல் வந்து ரெகுலராக போராடும் தானே, அது மாதிரி இப்போ தான் போயிட்டு வந்தேன், நீ போயிட்டு வந்தோம் நாங்கள். சரி அதனால் என்ன, பார்க்காத இடமா ஒரு இடம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தேடும் போது தான் எங்களுக்கு இந்த இடம் கிடச்சிது. உங்களுக்கு இயற்கையும் வயல்வெளி சார்ந்த இடங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா கண்டிப்பாக இந்த ரூட்டை மிஸ் பண்ணிடாதீங்க. பாலக்காட்டிலேருந்து நெல்லியம்பதி போகக்கூடிய ரூட்டு. எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி வயல்வெளி அழகழகாக பார்க்க முடியுது. அது இந்த டிசம்பர் டு மார்ச்சுக்குள்ளே வந்தீங்கன்னா நல்ல ஒரு வயல்வெளியை நீங்கள் பார்க்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எங்கள் ஹில்ஸில் இருக்கிற மாதிரியே இருக்குது, அவ்வளோ ஜில்லுன்னு இருக்குது. இங்கே இருக்க வாய்க்காலில் தண்ணி போயிட்டே இருக்குது. எங்கே பார்த்தாலும் அப்படியே பச்சை பசேல்னு இருக்குது. நம்ம ஊரில் அங்கங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டு தான் தெரியும். ஆனால் இந்த ஏரியாவில் மட்டும்தான் அங்கங்கே பார்த்தா வெறும் வயல்வெளியே தெரியுது. அப்படியே கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குது. எஸ் ஓகே, நாங்கள் சாப்பாடு வீட்டிலேருந்தே கொண்டாந்துட்டோம். ஸோ இப்போ வந்து இந்த இடத்துல வச்சு சாப்பிட போகிறோம். ஒன் மஸ்ட் ட்ராவல் டு லேர்ன். பின்னாடி பாரு நம்ம சேனல் பேர் இருக்குது. ஸோ நாம் தான் ஸ்பான்சர். அருள் பார்வையில் ஸ்பான்சர் இவர் தான் ஸ்பான்சர். இது யூடியூப் சேனல் எம்டிக்கு ரொம்ப நன்றி. துண்டிட்டேன். இந்த இடத்துல அப்படி என்ன சிறப்பு இங்கே ஏன் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிமெண்ட்டு இல்லை, கான்கிரீட் இல்லாமல் வெறும் மண், சுண்ணாம்பு, வெள்ளம் கலந்த கலவினால இந்த அணையானது கட்டியிருக்காங்க. இயற்கை அழகும் பூங்காவும் கொண்ட இந்த இடம் சுற்றி பார்த்தீங்கன்னா பச்சை பசேல்னு இருக்கும். நெல்லியம்பதி மலைத்தொடர்களை கீழே அடிவாரத்தில் இருக்கக்கூடிய இந்த அணை கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர் தொலைவு நீளம் கொண்டது. 107 அடி உயரம் கொண்ட இந்த அணை. இங்கே மேலே வரத்துக்கு உங்களுக்கு 20 ரூபா டிக்கெட்டு. நீங்கள் டிக்கெட் வாங்கிட்டு மேலே வந்தீங்கன்னா கீழே பார்க் இருக்குது. நடு சென்ட்ரல் நின்று நீங்கள் வியூ நல்லா அழகான வியூ பார்க்கலாம். 1.4 கிலோமீட்டர் உங்களுக்கு நடக்க முடிச்சா நீங்கள் நடந்து போய் சுற்றி வரலாம். எங்களால் நடக்க முடியல, நாங்கள் ரிட்டன் அப்படியே வந்துட்டோம். ஸோ ரொம்பவே அழகான இந்த இடம், மாடு நிற்கக்கூடிய இடம். வெல்கம் டு நெல்லியம்பதி செக் போஸ்ட் என்ட்ரி. 7 to 3 எக்ஸிட் டைம், 5 to செக் போஸ்ட். அஜி இது பாரு, ஆரஞ்சு அண்டை இது இதை சொல்லல, மேப்பில் பார்த்தல அதான் அது. அதோ தெரியுது பாரு, அதான் நம்ம மேப்பில் பார்த்த இடம். பார்த்தாச்சுல்ல, சரி வாங்க போகலாம். இங்கே செக் போஸ்ட்டை வந்தது ரிஜிஸ்டர் மட்டும் பண்ணால் போதும். பேர், வண்டி நம்பரு, ஃபோன் நம்பரு இது மட்டும் பண்ணால் போதும். அமௌண்ட் எதுவும் பே பண்ண தேவையில்ல. அப்புறம் டைமிங் இது மட்டும் பண்ணிவிட்டு அவுட்டு போயிட்டே இருக்கலாம். நீங்கள் நெல்லியம்பதி உள்ளே வந்தோடனே ஃபஸ்ட்டு கவர்மெண்ட்டோட அந்த ஆரஞ்சு ஃபார்ம் இது பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த சைடு அப்படியே லெஃப்ட்டு ஒட்டி வந்தீங்கன்னா இந்த சேத்தர்காடு அப்படி சொல்லக்கூடிய அந்த வியூ பாயிண்ட்டுக்கு போகலாம். நல்லாயிருக்கு. ஆமே, சேத்தரங்காடு வியூ பாயிண்ட்டுக்கு பார்க்க வந்துட்டோம். உள்ளே ஒரு ஆளுக்கு என்ட்ரி டிக்கெட் மட்டும் 10 ரூபா, வண்டிக்கு மட்டும் 10 ரூபா, இது ஃப்ரீ. ஸோ உள்ளே போகலாம். அப்படியே
புதக்குழி மாதிரி போயிட்டே இருக்குது. இன்னும் எவ்வளோ தூரம்டா போகணும்? ராஜு இருக்காங்க இவ்வளோ கூட்டம் போறீங்க. ஆனால் ஃபுல்லாக ட்ராவல்ஸாக வராங்கல்ல. 5% ட்ராவல்ஸ் தான் அதிகம் வராங்க. அந்தளவுக்கு டூரிஸ்ட் ஸ்பாட் இருக்கு போலது. சும்மா வைப்பாக இருக்கு. இதான் சூசைட் பாயிண்ட் போகிற அவத்தது குச்சா அவ்வளோதான். தலைகீழாத்தான் குதிக்க போகிறேன். அதான் சூசைட் பாயிண்ட். இதுதான்டா. இதான் நம்ம நிற்கிறது சூசைட் பாயிண்ட். கூடாதா? போயிட்டுலாமா? போ. யார் வரலீன்னு என் கூட நீச்சல் போட்டிக்கு வர தைரியம் இருக்கா? ராஜு அந்த மூலைக்கு போகலாம். அங்கேயும் கேட்டு தான் போட்டிருக்கு. அந்த பக்கம் குதிக்கிற வியூ பாயிண்ட், நல்ல ஒரு வியூ பாயிண்ட். இந்த பக்கம் அப்படியே டீ எஸ்டேட் வியூ பாயிண்ட். அங்கே தான் பாரு. இங்கே பார்த்தியா பாரு. பயங்கரமாக இருக்கு. போங்க இதுதான். ஐயம்மா ஐயம்மா ஐயம்மா. உண்மையான ஆஃப் ரோடு கண்டிப்பாக மிஸ்ஸே பண்ணக்கூடாது. பாறையில் இப்படி விட்டு ஓட்டிகிட்டு வராங்க. இந்த பாறையில் சரியான எக்ஸ்பீரியன்ஸ். இந்த மாதிரி ஆஃப் ரோடு 2-3 இடத்துல ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த அளவுக்கு பங்கமாக எங்கேயுமே கிடையாது. மஸ்ட்டு நெல்லியம்பதி ஆஃப் ரோடு மஸ்ட்டு. அது ஆஃப் ரோடு எப்படி இருக்கு? வேற லெவலில் சத்தியமா இந்த மாதிரி எல்லாம் இருக்கும்னு அன்எக்ஸ்பெக்டட். நானே எக்ஸ்பெக்ட் பண்ணல. எக்ஸ்பெக்டடா இருக்கு. சரி சும்மா சொல்றாங்கன்னு நினைச்சேன். சரி ஒரு 1/2 மணி நேரம் டிராவல் இருக்கும். சும்மா அப்படி இப்படி மேடு இருக்கும். அப்போ ரோடு இருக்கும்னு நினைச்சா எல்லாமே பாறையா இருக்குது, கல்லா இருக்கு. கல்லு புலி ஆஃப் ரோடுக்குன்னே இப்போ இது ரோடு போட்டதெல்லாம் வெட்டி போட்டாங்களா? வாய்க்கால தண்ணி போகுமே அந்த மாதிரி குழியில விட்டு கூட்டு வர பண்ணி வச்சிருக்கீங்க. வேற லெவல் போங்க. ஒர்த்தான பிளேஸ். ஒர்த்துனா ஒர்த்து. அதுவும் நம்ம ரெசார்ட் பிடிச்ச இடம் தான் ஒர்த்து. அதுவும் ரெசார்ட் மட்டும் தானே மேல இருக்காங்க. ரெசார்ட் மட்டும் தான். நம்ம போற இடம் மட்டும் தான் பங்கமா இருக்கும். வியூ செம வியூ. ஆனா இன்னும் கொஞ்சம் மிஸ்ட் இருந்துச்சுன்னு வைங்க, இன்னும் சூப்பரா இருக்கும். ஆனா தமிழ் மக்கள் யாருமே அதிகமா இந்த இடத்துக்கு வந்ததே கிடையாது. எஸ் நாம தான் ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணோம். எல்லாமே மூணாறு, எங்க வால்பாறை எப்படி ஏழைகள் நோட்டி ஏற்காடோ இந்த மாதிரி கேரளாலையும் நெல்லிமதி இந்த அந்த மாதிரி இருக்கு. பட் பாலக்காடு, திருச்சூர் இவங்களுக்கெல்லாம் வந்து நெல்லியம்பதி. ஏன்னா அங்கத்த மக்கள் தான் அதிகமா இருக்காங்க. தமிழ்நாட்டு மக்கள் ஏதோ ஒரு சிலர் 1-2 பேர் தான். ப்ளஸ் நாம் தான் இன்னைக்கு அதிகமாக 6 பேர். செம உரத்து. எங்களுக்கு நமக்கு ஐடியாவே இல்லைன்னா நம்ம வந்துட்டு எங்க போனோம், மைசூர் போனோம். மைசூர் அந்த கொடைக்கானல். அது என்ன ஃபால்ஸ்? அது ஏதோ ஃபால்ஸ் பார்த்தோம். பெங்களூர் ஃபால்ஸ், அந்த ஃபால்ஸ், நந்தி ஹில்ஸ் இதெல்லாம் போனோம். கொடைக்கானல், கடைசியா வந்துட்டு நெல்லிமதி போனோம். நெல்லிமதி பிளான். எவன் அந்த இன்ஸ்டாகிராம்ல பார்த்தோமோ அவனுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிடுறேன். ஆனால் யாருன்னு தெரில, மறந்துட்டோம். பட் அவருக்கு தேங்க்ஸ். செம்ம பிளேஸ். அதுவும் ரெசார்ட் ஒன்று புக் பண்ணியிருக்கோம். காட்டுறோம் உங்களுக்கு எப்படின்னு. நம்ம ஆஃப் ரோடு. ஒர்த்து வருமா? ஒர்த்து. ஒரு டீ கடை, பண்ணு கடை கூட இல்ல. பேக் கீழே போகுது. பேக் வெளியே போயிருக்கீங்க. கீழே விடுவுது. எப்படி நவரம் பேக் இங்கிட்ட வச்சா பரவாயில்ல. சரி அந்த பக்கம் என்ன போக முடியுமா? எத்தனை பேர் பாருங்க.
எப்படி பண்ணாலும் ஒரு என்ன இல்லை எத்தனை வருஷமான ஓட்டுறீங்க? 27 வருஷம் ஆச்சு. 27 வருஷமா? இதெல்லாம் எப்படி ட்ரைனிங் எடுக்கிறீங்க? ட்ரைனிங் இந்த ரோட்டு தான். இதே ரோட்டில் தான். லைசன்ஸு நார்மல் ரோட்டில் தானே? லைசன்ஸ் கீழே தான். கீழே தான். ஆனால் இதுக்கு எது செக் பண்ணிலாம் விடுறது இல்லையா? நார்மல் லைசன்ஸ் இது. நார்மல் லைசன்ஸ். ரோட்லாம் போட மாட்டாங்க. ரோடு ரோடு எங்கே போடுறாங்க? இதை மட்டும் தான் வாங்குறாங்க. இது எந்த தாலுக்கா சேர்ந்ததுண்ணே? இது எந்த டிஸ்ட்ரிக்ட் சேர்ந்தது? இது பாலக்காடு. பாலக்காடு. எப்படி நாங்கள் கட்டினாங்க அங்கே கொண்டு போய்? வெள்ளக்காரங்க காலத்தில் வெள்ளைக்கார இல்லையா? கல்லெல்லாம் எங்கே அந்த ஓடு இதெல்லாம் எப்படி கீழே இருந்தானே கொண்டு போயிருக்கணும்? ஓடு கல்லெல்லாம் ஆமாம் ஆமாம் கீழே இருந்தானே கொண்டு போயிருப்பாங்க. ஆமாம். அதை எப்படின்னா கொண்டு போயிருப்பாங்க? தெரியல என்னென்ன எப்படி கொண்டு வராங்கன்னு தெரியல. இந்த ஊரில் வேற என்னென்ன ஃபேமஸ்ஸு? நெல்லியப்பதி அப்படின்னா இங்கே வேற என்னென்ன ஃபேமஸ்ஸு? இதில் ஒரு சூசைட் பாயிண்ட்ல இருக்கு நெல்லி மரம். சூசைட் பாயிண்ட். அல்ல நெல்லி மரம்னு ஒரு இடம் இருக்கு. நெல்லி மரம். நெல்லி மரம். நெல்லி மரம் அதான் அங்கே ஃபேமஸ். ஓ. இந்த வர வண்டியில் ஆஸ்போர்ட் வராத வண்டிகள் அங்கே தான் போவாங்க. ஆ. இந்த நாளைக்கு உங்கள் வண்டியிலே போகலாம். ஒரு 5 கிலோமீட்டர் ஆ. பைக்லேயே போகலாம். பைக்கில். நான் கொஞ்சம் நேரமாக ரெடி ஆனீங்கன்னா நல்லா இருக்கும். நல்லா பார்க்குறது திருலிங்காக இருக்கும். சொல்லிங்காவா? நாளைக்கு அப்போ போகிறோம் சூசைட் பாயிண்ட்டுக்கு. நம்ம அங்கே 5 கிலோமீட்டர் நம்ம ஜிபே எல்லாமே. நமக்கு ஆஃப் ரோடுக்கு திரும்ப பார்த்தீங்களா? ஆமாண்ணே. அது நேராக போகணும் அந்த ரோட்டில். நேரம். நல்லா சாப்பிட்டு முடிச்சோட இறங்கணும்னா கட்டோட பார்த்துட்டு ஆ. வண்டி உங்கள் வண்டியாண்ணா? இது இந்த வண்டி இது நான் ரிசோர்ட் போடுற வண்டி. ரெசார்ட்டு வண்டி. இது நம்மளோட அண்ணனோட வண்டி. ஓ. இது ஆல்டர் பண்ணிருக்கீங்களா? இது ஆல்டர் லீஃப் எல்லாம் அடிச்சு ஆமாம் சரி போகிறோம். அங்கே போய் நைட் 2 ட்ரிப் நைட் சவாரி பண்ணணும். சில நாளைக்கு 2 ட்ரிப் இறங்க வேண்டி வரும். ஓனர் மாதிரி யாரும் வந்தாங்கன்னா கூப்பிடுறதுக்கு. நைட் சஃபாரியில் என்னென்ன இருக்கும்? சவாரி இந்த காட்டெருமை மான் அது மாதிரி ஐட்டம். இது மாதிரி ரோடுனா அப்படியே மோசமாக இருக்காது. அது எவ்வளோ நைட்டு? நைட்டு ஒரு 35 to 40. எத்தனை மணிக்கு மேலே போகிற மாதிரி இருக்கும் நைட் சஃபாரி? 12 மணிக்கு மேலே 12 மணி. 9 மணிக்கு மேலே போகக்கூடாது காட்டுல. ஓ. 9 மணிக்கு முன்னாடி எல்லாம் போயிட்டு வந்தால் சோறு தின்னுக்குங்க. ஆமாம் போயிட்டு தான் சாப்பிடுவோம். மாறி மாறி தான் போனதெல்லாம் ரிட்டர்ன் போனதானா? போகிறதெல்லாம் ரிட்டர்ன் போகிற வேண்டியது. அது வந்து வியூ பாயிண்ட் பார்க்க வந்துடுவீங்க. வியூ பாயிண்ட் ரெசார்ட்டுக்கு வந்துடுவீங்க. அங்கே கொஞ்சம் தூரம் போனால் அவங்க வியூ பாயிண்ட் பார்க்க அப்படி போயிடுவாங்க. நம்ம வேறு லெஃப்ட் சைடு அங்கிட்ட நம்ம போய் வேறு ஒன்று.
அடுத்ததான் இன்னொரு வியூ பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். வண்டி செமையாக ஓட்டிட்டு வர்றாரு இந்த வண்டி. பெட்ரோல் எடுத்துட்டார். வியூ பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. காற்று சும்மா ஜில்லுன்னு அடிக்குது. ஆனால் இங்கேருந்து ஃபீல் பண்ணும்போது அப்படி இருக்குது. இங்கே பாருங்க கோயில் ஏதோ இருக்குது. யாருமே இல்லாத இடத்துல இங்கே வந்து கோயில் வச்சுட்டாங்களே. ஏதோ உருவம் மாதிரி பறிச்சிருக்காங்க. இது என்ன சிலைன்னு தெரியல. விளக்கு எல்லாமே வச்சுருக்காங்க. ட்ரக்கிங் போகிறது செம்மையான பிளேஸ் இது. செம்ம வியூ பாயிண்ட் அப்படி இருக்குது. செம்மையாக இருக்குது. யாரும் வரலையா? தண்ணி ஊற்று தண்ணியெல்லாம் இருக்குது போல். அவங்க சோம்பேறிங்க, நடக்கிறது சங்கடப்படுவாங்க. இன்னும் படுத்தே விட்டான் ஐயா, சோம்பேறி கழுத. நானும் தான் உட்காந்துருந்தேன். ஓஹோ, இந்த ஆஃப் ரோடெல்லாம் நம்ம வந்து ரெசார்ட்டுக்கு போகிற வழியிலே இருக்கக்கூடிய ஆஃப் ரோடு ப்ளஸ் வந்து வியூ பாயிண்ட்டு செம்ம ஒருத்தனே சொல்லலாம். இன்னும் ஒரு 4 கிலோமீட்டர் மேலே போகணும். வண்டி வந்துருச்சு. ஸோ இந்த வண்டியில் தான் இப்போ வந்து நைட்டு ஜீப் சவாரி உள்ளே போக போகிறோம். வண்டி திருப்பி உள்ளே ஏறிக்கலாம். நடந்து போனீங்களா? போவே இல்லை. அதான் சாப்பிட்டுட்டு கிரிக்கெட் விளாண்டோம். அப்புறம் அப்படியே போய் படுத்துட்டோம். காலைல போய்க்கலாம் அப்படின்ட்டு. சரி, அங்கே தான் போகிறோம். ஓகே ஓகே அப்படியே சரிம்மா. காலையில் கொஞ்சம் எழுந்துச்சுன்னா அப்படியே இந்த சாப்பிட்ற டைம் வர உங்களுக்கு டைம் இருக்கா? ஒரு 6:30 இந்த டீ குடிச்சு அப்படியே போயிட்டு அப்படியே வந்தீங்கன்னா ஒரு 7 மணிக்கு வந்தீங்கன்னா ஒரு 7:30 வந்தீங்கன்னா குடிச்சிட்டு அப்படியே புளியெல்லாம் இருக்காங்களா? புளி இருக்கா? சீக்கிரம் வேறு இருக்கு இடம் சீக்கிரம் பார்க்க முடியாது. உங்களுக்குலாம் சேலரி இல்லை வரும்ண்ணா? என்னன்னா எங்களுக்கு மேக்ஸிமம் என்ன 20 to 23 எல்லாம் இந்த மாதிரி ரேஞ்ச் தான். இல்லை ஒரே கம்பெனி வருவாங்களா? இல்லை பில்டு வேறு. லாஸ்ட் வருஷம் மூணாறு போயிருந்தோம். மார்ச்சில் போயிட்டோம். அப்புறம் இப்போ போகலாம் போகலாம் போங்க. எல்லாம் பாவம் எல்லாம் பாவம். அது வேலையை பார்க்க இப்போ நீ பார்த்துட்டு போங்க. நான் வாடகை நீங்கள் எடுத்துட்டீங்களா? கொஞ்சம் போகலாம். எடுத்தியா? இங்கே பாருங்க, இதை தவிர மீதி எல்லாம் எடுத்திருக்கேன். சார் இதான் நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கேன். அமைதியே கிடையாது. மீதி மேலே ஒரு நான் எங்கேயும் ஃப்ரீயாக விட்டு எடுத்துட்டோம். எத்தனை படுத்துருக்கு? நிறைய படுத்துருக்கு. தெரியுமான்னு தெரியல. அதான் அங்கே தெரியுது பாருங்க. யாராதான் ஒரு நேரத்துக்கு பாருங்க. எல்லாம் குட்டி தான் வருவீங்க. காட்டுக்கு மேலே இதெல்லாம் காட்டுக்கணும். இது எல்லாமே காட்டு. அது கூட படுத்து கம்மி எதுவும் பண்ணாமல் அது இப்போ எல்லாம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு
போறியா? போலாம். கிளாஸ் விட இறக்கி விட்டுருங்க. நோயும் படுத்திருக்கு. மானு கொம்பச்சி அங்கே பட்டருமையா இது இருட்டில் கவர் ஆகாது. வண்டி கண்டு பார்த்து பார்த்து பழகிடுச்சு. எப்படி இருங்க போட்டோ சைடில் அப்படியே இருக்குது. போட்டோ ஷூட் அப்படியே இருக்குது. இதுங்கத்துக்கு டட்டா முட்டான் தான் ஆடுது. சும்மா இருங்க. ஓகேவா? போட்டோ சைடில் அப்படியே இருக்குது. போட்டோ ஷூட் அப்படியே சும்மா பயங்கரமா இருக்கு. தூங்க அப்போ என்ன பண்ணுறது அப்படியே எடுங்க மேதுவாங்க. போட்டோ சைடில் அப்படியே இருக்குது. தாகந்தி அப்போ நம்ம ஜீப் சவாரி நைட்டு போயிட்டு வந்துட்டுங்க. நாம் வந்து காட்டெருமையும் மானில் வந்து 2 வகையான மான் பார்த்தோம். அப்புறம் வந்து கருங்குரங்கு பார்த்தோம். நிறைய காட்டெருமை இருந்துச்சு. அங்கங்கே ஜோடி ஜோடியாக படுத்திருந்தது. அது பாட்டுக்கு கம்பௌண்ட் இருந்தது. நாங்கள் பாட்டுக்கு அப்படியே வண்டியில் பக்கமாக போய் பார்த்துட்டு இருந்தோம். சிக்கனு, நெய் சாப்பாடு, சப்பாத்தி. இது என்னது? வெங்காயம். வெங்காயம் காட்டு பண்ணி தெரியுதா? ஒண்ணுமே தெரியல. ஒண்ணுமே தெரியல. இங்க கொஞ்சம் பக்கத்துல வந்துட்டு போட. ஓ பூச்சி. உங்களுக்கு நட்சத்திரம்லாம் தெரியுதா இல்லையா தெரியல. ஏகப்பட்ட நட்சத்திரம் தெரியுது என் கண்ணுக்கு. இப்போ நம்ம ஊர்ல இருந்து பார்க்கும்போது இவ்வளோ நட்சத்திரம் நான் பார்த்ததே கிடையாது என்னுடைய வாழ்க்கையில். அவ்வளோ அழகாக இருக்குது. அப்படியே அங்கங்கே எது சீரிய பல்ப்பு தொங்கோட்ட மாதிரி அவ்வளோ அழகாக இருக்குது. எங்களுக்கு வந்து காட்டெருமை மட்டும்தான் பார்க்க முடிஞ்சுது. காட்டெருமையும் மான் மட்டும் பார்க்க முடிஞ்சுது. யானை எங்களால் பார்க்க முடியல. ஸோ எங்களுக்கான வாய்ப்பு இல்லை. உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் நீங்கள் வரும்போது உங்களுக்கு கிடைக்கும். நைட்டுங்கெல்லாம் காட்டெருமை படுத்துருந்தது. ஆனால் இப்போ ஒன்றத்தை கூட காணோம். இங்கே அந்த சைடு ஒருத்த மான் எல்லாமே இங்கே தான் பார்த்தோம். ஆனால் இப்போ ஒன்று கூட காணோம். இதான் அங்கே போயிட்டு அந்த மரத்துக்கிட்ட நிறைய படுத்துருந்தது. சுற்றி ஒரு 5 கிலோமீட்டருக்குள்ளேயே நமக்கு சுற்றி காட்டியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்தோடனே இங்கே தான் ஒருத்ததான் படுத்துருந்தது. அது ஆமாம், ஃபுல்லாக அங்கே தான் இருந்தது. எல்லாம் வீட்டுக்கு போயிட்டாங்க. ஆமாம், வேலைக்கு போயிட்டாங்க. நேரத்துக்கு வேலைக்கு போயிடுறாங்க. 10 மணி 8 மணி ஆனாலும் இன்னொருத்தர் எத்திரிக்கு மட்டும் படுத்துருக்கான். இப்படியே போகலாமா இல்லை ரூமுக்கு போகலாமா? காட்டு பண்ணி பயப்படாம அப்படியே நிக்குது. யாரா இதுக்கு மேல மட்டும் பாத்தீங்களா இந்த முடி ஷைனிங்கா வந்திருக்கு.
மீதி இடத்துல முடி இருக்க மாதிரியே தெரியல, ஆனா முடி இருக்கு. அதே பின்னாடி வந்துட்டு கவட்டை தெரியுது. மாப்ள வா. கையில போட்டு இதுதான் கரடி பங்களோ. நைட்டு இங்கே தான், நேற்று சாயந்தரம் இங்கே தான் கிரிக்கெட் விளையாண்டுருந்தோம். இங்கே கேம்ப் ஃபயர் போடலான்னாங்க. ஸோ நைட் நாங்கள் வந்த டயர்டுக்கு கேம்ப் ஃபயர் இது போடல, அப்படி படுத்து தூங்கிட்டோம். இங்கே அப்படியே சின்னதாக ஒரு ரிசப்ஷன். காலையில் 6:30க்கே கொண்டு டீ கொடுத்துட்டாங்க. சார்ஜிங் போட்டிருக்கு. நம்ம கொண்டு வந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர் ப்ளஸ் இங்கே ஒரு ரூம் இருக்குது. நீங்கள் ஒரு 3 பேர் தான் இருக்கீங்க அப்படின்னா இங்கே பாருங்க 3 பெட் இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி பெட் இருக்குது. ப்ளஸ் விண்டோ, இங்கே ஒரு செல்ஃபு, ப்ளஸ் வந்து இதுலேயே அட்டாச் பாத்ரூம் இருக்குது. பாருங்க இதில் வாஷ் பேஷன், வெஸ்டர்ன் டாய்லெட், தண்ணி எல்லாம் இருக்குது. ஸோ திங்ஸ் வைக்க கபோர்ட் இருக்குது. நம்ம 6 பேர். ஸோ கொஞ்சம் அப்படித்தான் இருக்கோம், ஃபில் பண்ணிட்டோம். ஸோ இந்த இடத்துக்கு 6 பேர். 6 பேர்த்துக்கான பாத்ரூம் இங்கே இருக்குது. இங்கேயும் அதே தான். ரெஸ்ட் ரூம், வெஸ்டர்ன் டாய்லெட் நல்லாவே இருக்குது. இது வந்து ஜென்ரேட்டர் ரூமு. அப்படியே இந்த பக்கம் அப்படியே வெளியில் போய்க்கலாம். அதுக்கு அடுத்தது இன்னொரு ரூம் இருக்குது, அதையும் காட்டுறேன் பாருங்களேன். இந்த ரூமில் இன்னொரு 3 பேர். ஒரு கால் மேலே கால் போட்டு படுத்துட்டு இருக்கா. ஆமாம் நல்லா இருக்கு, பயங்கரமா இருக்கும். நீட்டாகவே இருக்குது. இதுலேயும் சின்னதாக கண்ணாடி கபோர்டு இருக்குது. ஏன்னா நைட்டில் மட்டும் ஜென்ரேட் அப்படிங்கிறனால அப்போதைக்கு எப்போ இந்த இடத்துல ஆஃப் பண்ணிடுறாங்க கரண்ட்டு. பிரச்சனை இல்லை, நல்லா இருக்கு. நம்ம மொபைல் சார்ஜ் பண்றாங்க, லாகர்ஸ்க்குலாம் சார்ஜ் மட்டும் போட்டு வச்சுட்டா போதும். வேற ஒன்றும் பிரச்சனை இல்லை. பீஸ்ஃபுல்லாக இருக்குது. மணி 8:30 ஆகுது. இன்னொருத்த படுத்து தூங்கிட்டு இருக்கான். இப்போ நம்ம நெல்லியம்பதியில் இருக்கோம். நெல்லியம்பதியில் எங்கே ராஜ் இருக்கோம்? மிஸ்டி வேலி ரெசார்ட். அதில் நம்ம கரடி பங்களாவில் இருக்கோம். இங்கே சுற்றி மொத்தம் ஒரு 6 ரெசார்ட் இவங்களதே இருக்குது. அந்த இடத்துல நம்ம கரடி பங்களாவில் ஸ்பெஷலாக கேட்டு வாங்கியிருக்கோம். இந்த இடத்துல என்ன ஸ்பெஷலாக நாங்கள் கிரிக்கெட் விளையாடுற மாதிரி இடமா இருக்குது. அதனால் இந்த இடத்த சூஸ் பண்ணோம். நேற்று ஈவினிங் வந்துட்டு நம்ம கிரிக்கெட்டுக்குன்னே கோர்ட் ரெடி பண்ண மாதிரி நமக்கு ஒரு பிளேஸ் விட்டு வச்சிருக்கோம். மீதி எல்லா இடத்துலையும் பச்சை பசேன்னு செமையா இருந்துச்சுல்ல, நல்லா வைப்பாக இருந்துச்சு. பேச்சுலர்ஸாக வந்தால் நல்லா சூப்பராக என்ஜாய் பண்ணலாம், கப்புள்ஸாக வந்தாலும் என்ஜாய் பண்ணலாம். அதுக்கு தகுந்த மாதிரி பிளேசஸும் இருக்குது. அதே மாதிரி அந்த மாதிரி பங்களாஸ் டைப்பும் வேறு வேறு டைப்பில் இருக்குது. நாங்கள் இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் ரோடு கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் இருக்கும்ல, 2 மணி நேரம் 2 மணி நேரம் இருக்கும். 2 மணி நேரம் இருக்கும். அதில் 2 வியூ பாயிண்ட் பார்த்துட்டு தான் வந்தோம். இந்த இடத்துல வரும்போது எப்படி இந்த இடத்துல கட்டியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் யோசிச்சுட்டு இருந்தோம். அந்த டிரைவர் கட்டியுமே கேட்டோம், ஜீப் டிரைவ் பண்ணவர். அவர்கிட்ட கேட்டும்போது வந்துட்டு அவருக்கே தெரியல. ஆனால் அவர் 27 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காரு இந்த ஆஃப் ரோட்லேயே. பட் ஆனால் வந்துட்டு இந்த ஏரியா கட்டி இந்த வெள்ளைக்காரங்க இருக்கும்போது கட்டியிருக்காங்க. அப்போ வந்துட்டு வேற மாதிரி ஃபியூச்சரிஸ்டிக்காக இருந்தது. அப்போ அவங்க ஆளுங்களாம் யூஸ் பண்ணி கட்டியிருக்காங்க. கிட்டத்தட்ட 1957 சம்திங் போட்டிருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 65 இயர்ஸ் கிட்ட ஆகுது இந்த பங்களாஸ்லாம் கட்டி. கிட்டத்தட்ட அங்கே பின்னாடி ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது, முன்னாடி ஒன்று இருக்குது. இந்த ரெசார்ட் நாங்கள் ஸ்டே பண்ண காரணம் என்னன்னா, இந்த இடத்துல ஆஃப் ரோடு ப்ளஸ் வந்து நைட்டு ஜீப் சவாரி. நைட் வந்து ஒருத்தான இடமா காட்டு எருமை, அப்புறம் பன்றி, அப்புறம் மானில் 2 வகையான மான் வச்சு நல்லா ப்ளைனாக இருக்கும். கலரே இல்லாமல் கொம்பு இல்லாமல் ஒரு மான் இருந்துச்சு. அது ஏதோ சாம்பல் டீரோ ஏதோ சொல்லுவாங்க, சாம்பல் மான்னு சொல்லுவாங்க நினைக்கிறேன். ஆமாம், நல்ல ஹைட்டு, ஒரு 5 அடி 6 அடி கிட்ட ஹைட்டு. ஒரே ஒரு ஆமை மட்டும் பார்த்தோம். ஆமை பார்த்தோம். யானை வந்து போயிருக்குது வருமா, பட் ஆனால் யானை நடமாட்டங்கள் இருக்கு. அந்த யானையோட சாணங்கள்லாம் நாங்கள் நிறைய இடத்துல பார்த்தோம் போகிற வழியில. ஆனால் எங்களுக்கு மட்டும் வாய்ப்பு கிடைக்கல. எங்களுக்கு முன்னாடி நேற்று ஸ்டே பண்ணவங்களுக்கு அவங்களுக்கு கிடைச்சிருக்கு, அவங்க பார்த்துருக்காங்க. ஆமாம், எங்களுக்கு கிடைக்கல. பட் ஆனால் வந்து புளியுமே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் அதிகமாக நம்ம கண்ணுக்கு தென்படாது. ஆனால் பட் ஆனால் இந்த ஃபாரஸ்ட்ல இருக்கு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இந்த ஃபாரஸ்ட் வந்து பரம்பிக்குளம் டைகர் ஃபாரஸ்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க.
இங்கேருந்து ஒரு 40 கிலோமீட்டர் தான், பக்கம் தான். ஆனால் நம்ம போகும்போது சுற்றி போகணும். ஆமா. ஸோ அவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கனால இங்கே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் சொன்னாங்க. ஸோ உள்ள நம்ம ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இருக்கோம். ஒரு 13 கிலோமீட்ரு அந்த நெல்லியம்பதியிலேருந்து இங்கே உள்ளே இருக்குது. எவ்வளோ என்னென்ன ஸ்டேவுக்கு எவ்வளோன்னு கீழே கொடுக்குறேன், கான்டாக்ட் பண்ணுங்க. ஃபோன் நம்பருக்கு கொடுக்குறேன், கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்காங்க. இவங்ககிட்ட நிறைய பேக்கேஜஸும் இருக்கு. அந்த பேக்கேஜஸ்லாம் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன்ல போடுறோம், நீங்க வந்துட்டு கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. பட்ஜெட்டான ப்ரைஸ்ல தான் இருக்கு. ஒன்றும் பெருசா அவ்வளோக்கா ஹை பர்சன்டேஜ்லாம் இல்லை. ஒரு மீடியமான ப்ரைஸ்ல தான் இருக்கு. பட் ஆனால் அதுக்கு எல்லாத்துக்குமே கண்டிப்பாக ஒர்த்து தான். நீங்கள் நெல்லியம்பதி வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரெசார்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணலாம். அந்த அளவுக்கு ஆஃப் ரோட் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்குது, அதேமாதிரி வியூ பாயிண்ட்ஸும் நிறையா இருக்குது. அதே மாதிரி இடமும் நல்லா பீஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ இதே வந்து நம்ம நெல்லியம்பதி ஏதாவது வில்லேஜ்குள்ளேயே போட்டோம் அப்படின்னா வந்துட்டு சின்ன சின்ன லாட்ஜு ரெசார்ட் அந்த மாதிரி இருக்குது. பட் ஆனால் அதை விட இது கொஞ்சம் த்ரில்லிங்காகவும் இருக்குது, கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸும் நமக்கு வந்து கிடைச்ச மாதிரி இருக்குது. இந்த ரெசார்ட்டுக்கு ஸ்டே பார்த்தீங்கன்னா 2500 கூகுளில் போட்டிருந்தாங்க. நாங்கள் நம்பரை டைரெக்டாக எடுத்துகிட்டு நாங்கள் எதுலேயும் புக் பண்ணல. கூகுளில் எடுத்து பேசும்போது இந்த மாதிரி எத்தனை பேர் வரீங்க கேட்டாங்க. ஒரு 6 பேர் வரங்கும் போது அப்படி சொல்லி 2000 வாங்கிட்டாரு. ப்ளஸ் அது இல்லாமல் அந்த ஜீப் சஃபாரி வர முடியா, அங்கேருந்து பிக்கப் அண்ட் ட்ராப்புக்கு எக்ஸ்ட்ரா 3000 ரூபா. நீங்கள் 2 பேர் வந்தாலும் சரி, 6 பேர் வந்தாலும் சரி, ஜீப்புக்கு 3000 ரூபா. அது இல்லாமல் ரூம் ஸ்டேவுக்கு 2000 ரூபா. அந்த ரூம் ஸ்டேவில் இந்த நைட் ஜீப் சவாரியும் செட் ஆயிரும். சாப்பாடு, நைட்டு சாப்பாடு ஒயிட் குஸ்கா, அப்புறம் சிக்கன் கிரேவி, அதுக்கப்புறமேட்டு சப்பாத்தி, வெஜ்ஜு குருமா 4 கொடுத்தாங்க. அதே மாதிரி இந்த சைடிஷ் வந்துட்டு ஆனியன் வந்து இந்த பச்சை மிளகாவை புளிஞ்சி, அதே மாதிரி அந்த லைம் ஜூஸையும் புளிஞ்சி போட்டு ஊற வச்சு நல்லா சைடிஷ் மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதுவும் நல்லா இருந்துச்சு. எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. எதுவுமே குறை சொல்ற அளவுக்கு எதுவுமே கிடையாது. கொடுக்கணும் அப்படிங்கறது கொடுக்காம கொடுத்தா தரமா கொடுக்கணும் அப்படிங்கனால இந்த இடத்துல நீட்டாவே கொடுத்துருக்காங்க. கொடுத்தாங்க. நேற்று ஈவினிங் வந்த உடனே நாங்க ஒரு 1/2 hour ரெஸ்ட் எடுத்தோம். கிட்டத்தட்ட ஒரு 5 கொண்டு வந்திருப்பாங்களா பஜ்ஜி கொடுத்தாங்க. அதே மாதிரி மார்னிங்கும் வந்து பிளாக் டீ கொண்டு வந்துட்டாங்க. 7 o'clock கரெக்டா கொண்டு வந்து ஜீப்ல கொண்டு வந்து கொடுத்துட்டு கப்பு வேணுமா கப்பு வேணும் கேட்டு எல்லாம் கொடுத்துட்டு போயிட்டாங்க. நாங்களும் ரெஃப்ரெஷிங் ஆயிட்டு அப்படியே முன்னாடி போயிட்டு வாக்கிங் போயிட்டு நல்லா வைப் பண்ணிட்டு வந்தோம். எல்லாமே நல்லா தான் இருக்கு. ஒன்றும் குறைகள் ஒண்ணுமே கிடையாது. எங்க கேம்ப் ஃபயர் போற மாதிரி கேம்ப் ஃபயருக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜ் அது சொல்லிடுறோம். அதுக்கு 1000 ரூபாய் கேட்டாங்க. கேம்ப் ஃபயர் நம்ம வேணாம்னு சொல்லிடுறோம். நீங்க ஆல்ரெடி வந்தவங்களா இருந்தாலும் எப்படி இந்த இடம் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நாங்க ரொம்ப மிகைப்படுத்தி பேசுற மாதிரி இருக்கோம். அப்படி கிடையாது. உண்மை என்னவோ அதை தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். வந்தவங்க அதே மாதிரி ஏதாவது வியூ பாயிண்ட் டிஃப்ரெண்டா இருந்தாலும் அதே மாதிரி அதையும் கமெண்ட்ல பின் பண்ணுங்க. நாங்களும் பார்த்துருக்கோம். பட் ஆனால் நீங்க ஏதாவது டிஃப்ரெண்டா பார்த்துருந்தா அதையும் தெரிவிக்கலாம். நைட்டு இங்க திடுதுப்புன்னு இப்படி உட்காந்து பேசிட்டு இருக்கோம். 4 பேர் உட்காந்து பேசிட்டு இருக்கும் போது நான் மேல பார்த்து நட்சத்திரங்கள் அருமையா இருக்குன்னு சொல்லி பேசிட்டு இருக்கேன். இதே ஸ்பாட் எல்லாரும் பார்த்துருக்கோம். ஒருத்த மட்டும் சேர தூக்கிட்டு ஓடிட்டா. என்னடா அப்படின்னு பார்க்கும்போது இல்லடா கேட்கும்போது புது ஓட்ட 4 சேர தூக்கிட்டு ஓடுறேன். அதுக்கப்புறம் பார்க்கும்போது காட்டுப்பள்ளி ரவத்தை தான் வந்துச்சு. நின்று பேசிட்டு ரவத்தை தான் வந்துட்டு அப்படி நிக்குது. ஆறா அப்படின்ட்டு நாங்க 4 பேர் உட்காந்து பேசிட்டு நட்சத்திரம் செம்மங்க. ஆனா இங்க வந்து உட்காந்துட்டு திடீர்னு மேல பார்த்தது எல்லாம் மினிட்டு. நம்ம வீட்டுல இருந்து பாக்குறதுக்கும் இந்த ஹில் ஸ்டேஷன்ல வந்து பார்த்து மேல நட்சத்திரத்தை பாக்குறதுக்கும் செம வைப்பு, செம எக்ஸ்பீரியன்ஸு. நான் இதுக்கு முன்னாடி நான் இந்த மாதிரி பார்த்ததே இல்லை. நட்சத்திரங்கள்லாம் உண்மையாலுமே எண்ண முடியாது. அது நான் நம்பவே இல்லை. வீட்டுல இருந்தெல்லாம் பார்க்கும்போது வந்துட்டு 1 2 3 4 ஒரு 10-15 ஸ்டார் எண்ணிடுவோம். அவ்வளவுதான் தெரியும். அங்கங்கதான் இருக்கும். அது அப்படினால கொஞ்சம் எல்றமா இருக்கும். அது அப்படிதான் தெரியும். ஆனா இங்க வந்து பார்த்தாலே ஒரு இடத்துல கொச்சு எல்லா இடத்துலயும் செம்ம வைப்பா இருந்துச்சு. கிட்டத்தட்ட அந்த கேலக்சின்னு சொல்லுவாங்களா, அந்த கேலக்சில தெரியற அளவுக்கு நட்சத்திரம் இருந்துச்சு. இந்த லே போட்டோலாம் போட்டு போக முடியல, அந்த மாதிரி கெட்ட அந்த மாதிரி இருந்துச்சு. சூப்பரா இருந்தது. நீங்க கண்டிப்பா இங்க வர மாதிரி இருந்தா ஒரு த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸை நீங்க கண்டிப்பா அனுபவிக்கணும் அப்படின்னா இந்த இடத்துக்கு வர்றது பெஸ்ட். ரெசார்ட்டுக்கு வரணும்னா ஒன்லி ஜீப் மட்டும்தான். நீங்க ரெசார்ட்டோட ஜீப் வச்சிருக்காங்க, அதுல மட்டும்தான் நீங்க வர முடியும். வேற எதுலயுமே உங்களுக்கு வாய்ப்பே கிடையாது. அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். எல்லாமே உங்களுக்கு வீடியோ கிளிப்பிங் வரும். நீங்க அதுலயே பார்த்து தெரிஞ்சு. நைட்டு பாத்தீங்கன்னா சுத்தமா ஒண்ணுமே தெரியல. ஏன்னா லைட்டு மட்டும் இங்க மட்டும் தான் இருக்கு. ஜென்ரேட்டர் தான் ஓடுது. அப்போதைக்கப்ப நேற்று ஆஃப் பண்ணிட்டாங்க. நைட்டு மிட் நைட்டுக்கு மேலே ஆஃப் பண்ணிட்டாங்க. மீண்டும் 4 மணிக்கு போட்டு விட்டாங்க. அவங்க சொல்லி தான் விட்டாங்க, இந்த டைமுக்கு ஆஃப் பண்ணிடுவோம், இந்த டைமுக்கு போட்டு விட்டுருவோன்னு சொன்னாங்க. மீதி வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கருகுமுன்னு இருந்துச்சு. மேலே மட்டும் அழகாக இருந்தது. இந்த இடத்த யாருக்கு ரொம்ப இன்னும் அதிகமாக பிடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேல்ஸ் மார்க்கெட்டிங் ஃபோன் வந்துக்கிட்டே இருக்கு, நான் கொஞ்சம் 2 நாள் ஃப்ரீயாக இருக்குன்னு நினைக்கிறவங்க இந்த இடத்த கண்டிப்பாக ட்ரை பண்ணணும். இவங்களோட ஒய்ஃபை இந்த நாங்கள் இருக்க கரடி பங்களாவில் அவைலபிள் கிடையாது. அங்கே நம்ம வந்துட்டு சாப்பிட்ற டைனிங்கில் வந்துட்டு அவைலபிள் இருக்குது, இங்கே கிடையாது. அதனால் நீங்கள் இந்த இடத்த சூஸ் பண்ணலாம் கண்டிப்பாக.
ஒய்ஃபை மட்டும்தான் இருக்குது அங்கே இருக்குது. பட் ஆனால் இங்கே அவைலபிள் கிடையாது. நீங்கள் 2 நாள் லீவ் போட்டுட்டு ஜாலியாக ஒய்ப் பண்ணணும். எனக்கு மொபைலுக்கு எதுவுமே வேணாம். நீங்கள் ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோ இது வீடியோஸ் கவர் பண்ணி வச்சுப்பீங்க அப்படின்னா ஓகே. பட் வந்துட்டு நீங்கள் கால் எதுவும் பேச முடியாது. இருந்தாலும் உங்களால் யூஸ் பண்ணவும் முடியாது. நல்ல ஸ்பாட்டு. நீங்கள் வீடியோ ஃபோட்டோவே எடுத்து நீங்கள் ஸ்டோரி உடனே போட்டு அதுவே முடியாது. நீங்கள் எல்லாமே நீங்கள் உடனே ஸ்டோரி போடக்கூடிய ஆளு இன்னைக்கு ஒன்றுமே பண்ண முடியல. பண்ண முடியல. ஆனால் ஒன்னே பிஎஸ்என்எல் மட்டும் ஃபுல் டவர் கிடந்தது. ஃபுல் டவர் கிடைக்குது. இவர் வச்சிருக்காரு. அதாவது வீடியோ காலே இது கட் ஆகாத அளவுக்கு நல்லா ஓடிச்சு. யாராவது பிஎஸ்என்எலுக்கு இது கொண்டு வந்தீங்க மாட்டிக்கிட்டீங்க. மாட்டிக்கிட்டீங்க. பிஎஸ்என்எல் சொல்லிட்டு கொண்டு வந்துடாதீங்க. சொல்லிட்டேன் நான். அவ்வளோதான். வேற என்ன வீடியோ முடிச்சுக்கலாம். வீடியோ முடிச்சுக்கலாம். ஒண்ணு சொல்லிடுறேங்க. வீட்டை நீ தாண்டா விட்டால் வானமே இல்லை. வானமே எல்லையே இல்ல. அவ்வளவுதான். கிளம்புங்க. மறக்காம அருள் பார்வை சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணிடுங்க. அதே மாதிரி நம்ம மகுடம் பைக்கர் ஸ்குவாட்ல ஜாயின் பண்ணோம் அப்படின்னா கீழே வந்துட்டு நம்பர் இருக்கும். அந்த கான்டாக்டுக்கு டிஎம் பண்ணுங்க. அடுத்த ட்ரிப் நாங்க உங்களையும் கூட்டு போறோம். பட் இது சொல்லி அருள், முக்கியமா ஆல்கஹாலா இருக்க கூடாது. ஆமா, ஆல்கஹாலிக் பர்சன் வந்துட்டு நாட் அலௌட். யாரா இருந்தாலும் அது வந்துட்டு எங்க கேங்ல யாரும் கிடையாது. அதனால வந்துட்டு ஆல்கஹால் பர்சன் கிடையாது. மற்றபடி என்ஜாய் பண்ணிக்கலாம், பேசிக்கலாம். அதெல்லாம் எங்களுக்கு மேட்டரே கிடையாது. ஓகே, ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இருந்தா டிஎம் பண்ணலாம். டிஎம் பண்ணுங்க. ஓகே.